உலகம் முழுவதும் இருக்கின்ற ஹிந்து மக்களுக்கு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலே லட்டு தயாரிப்பதிலே மிருக கொழுப்பு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களே சொல்லியிருக்கார். இது பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்ன, இவருடைய அங்கு முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கு. அவர்களுடைய தகப்பனார் எப்படி ஏழுமலையானுக்கு ஏழுமலை சொந்தமில்லை, ஏழுமலையானுக்கே ஏழுமலை சொந்தமில்லை, ரெண்டு தான் அவருக்கு என்று கிறிஸ்தவ மயமாக்கலின் ஒரு பகுதியாக அம்மாதிரியான பிரச்சாரம் நடந்தது. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் போன்றவர்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே இவ்வளோ பெரிய அவமானகரமான மோஸ்ட் அன்ஹோலி ஆக்ட் பை ஜெகன்மோகன் கவர்மெண்ட் நடந்திருக்கு. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கருணை இல்லாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவதாக பார்த்தா, இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு 5 கட்சி அமாவாசை இருக்கார். ஏன்னா கரெக்டாக நான் சொல்கிறது எப்போவுமே டேட்டா தப்பே ஆகாது. முதல்ல புதிய பாரதம், அப்புறம் புதிய தமிழகம், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இப்போ காங்கிரஸ். அவர் பேர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு நான் முழுசாக படிச்சிருக்கேன். கே பாண்டியன், கே செல்வம். அது ரொம்ப பணம் கையில் வந்துடுத்துன்னா அது பெருந்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் அது செல்வ பெருந்தொகைன்னு மாற்றின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன்னா, இல்லை கலைஞர் அவர்களே சொன்ன மாதிரியா பெரும் புகையா அப்படின்னு தெரியலை. அவர் ரொம்ப அதிகமாக பேசி கொண்டு இருக்கார். என்றைக்குமே ஒருத்தன் அதிகமாக சத்தம் போடுறான்னு வச்சுக்கோங்க, ரேட்டிலிங் ஜாஸ்தியாக இருந்தால் பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கிற நபராக இருக்கணும்னு தெரியுது நமக்கு. நான் 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே பாண்டிச்சேரியில் என்னோடய பத்திரிகையாளர் கூட்டத்தில் இந்த கே செல்வத்துக்கு ரேட்டிலிங் நாய்ஸ் அதிகமாக தெரியுது, அதனால் என் நண்பர் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணின விதமே இட் வாஸ் ஆன் மோஸ்ட் சஸ்பீஷியஸ் கிரவுண்டு. ஏன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு இவரே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால போடுறார். போட்டதுக்கு பிறகு இங்கே ப்ராசிக்யூஷன் தரப்பில் இல்லை நாங்களே கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஹி வாஸ் A1, நாங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லுது. அந்த மாதிரி தான் இவர் விடுதலையானது. ஒன்று கோர்ட்டு அக்யூட்டல் மூலமாக விடுதலை ஆகலை, ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் இந்த கேஸை இவர் மேலே இருக்கிறத வாபஸ் வாங்கிறோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தா ஜெய்சங்கர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு 4 பக்கம் கடிதம் போட்டிருக்கார். ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்து இந்த சஸ்பிஷன் இருந்து கொண்டு தான் இருக்குது. திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், இவர் அதில் ஈடுபட்டவர்னு நான் சொல்லலை, ஜெய்சங்கர் சொல்கிறார் அவரோட கடிதத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் காங்கிரஸில் இருந்தவராக அஸ்வத்தாமன், இவருக்கும் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் இதில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். அவங்க தகப்பனார் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவர். இது முழுக்க பார்த்தா ஒரு பெரிய கிரிமினல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், அந்த சரண்டர் ஆனது 8 பேரை அவங்களோட ஃபோனில் பேசினாங்க, ஒன்றா பாத்ரூம் போனாங்க, இப்படியெல்லாம் நிறைய சொல்லி விசாரிக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க. ஏன் கே செல்வத்தை அலே செல்வ பெருந்தகை ஏன் இதுவரை கைது பண்ணலை? அவரே இன்றைக்கி ராகுல் காந்திக்கு எழுதியிருக்கார், அதனால் அவர் கைது பண்ணணும். ஹஸ் காட் கிரிமினல் பேக்ரவுண்ட். அப்படி இருக்கிற மாதிரி இப்போ ஒரு அக்யூசேஷனும் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மர்டர் திரு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை.
அதில் இவரை குற்றஞ்சாட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவரை காங்கிரஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்கார். ஆகவே அப்படிப்பட்ட நபர்களின் கையில் இன்றைக்கி காங்கிரஸ் இப்போ எனக்கு நிறைய பேர் பேசினாங்க காங்கிரஸ்லேருந்து, வெள்ளூர் மாவட்டம், ஆம்பூர் போன்ற பல இடங்களில் எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காருன்னு. அப்போ எங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க அவங்க, ஐயா நீங்கள் எதுவும் தப்பாக பேசலை, அதனால் எங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை, இருந்தாலும் இந்த செல்வ பெருந்தொகை எங்களை போய் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துங்கன்னு சொல்கிறதுனால போகிறோம், ஐயா தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு எங்கிட்ட பேசுகிற காங்கிரஸ் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன்னா இஸ் அன்ஃபிட் டு பி இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கிறதுக்கு. அதனால் ஜெய்சங்கர் மாத்திரம் இல்லை, காங்கிரஸுடைய உண்மையான தலைவர்களாக கூட ராகுல் காந்திக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு அதான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.